கதையின் பெயர் களிமண்ணும் பொம்மையும். ஓரழகான கிராமத்தில் ராகுல் என்ற சுட்டி பையன் இருந்தான். ராகுலுக்கு விளையாடுவது என்றால் கொள்ளை பிரியம். ஆனால் பள்ளிக்கு போவதோ பாடம் படிப்பதோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ எதுக்கு படிக்கணும்? நான் பெரியவனான பிறகு படித்துக் கொள்கிறேனே என்று அவன் அடிக்கடி தன் தாத்தாவிடம் சொல்வான். ராகுலின் தாத்தா ஒரு பானை செய்யும் குயவர். அவர் களிமண்ணை கொண்டு அழகான பானைகள், பொம்மைகள் செய்வார். ஒரு நாள் தாத்தா ராகுலை அழைத்தார். ராகுல், இங்கே வா, நாம் இருவரும் ஒரு போட்டி வைக்கலாம் என்றார். ராகுல் ஆர்வமாக ஓடி வந்தான். என்ன போட்டி தாத்தா என்று கேட்டான். தாத்தா ஒரு தட்டில் ஈரமான குழைந்த களிமண்ணை கொடுத்தார். ராகுல், இந்த ஈர மண்ணை வைத்து உனக்கு பிடித்த ஒரு அழகான பொம்மையை செய் என்றார். ராகுல் மகிழ்ச்சியாக அந்த மென்மையான மண்ணை உருட்டி வளைத்து சில நிமிடத்திலேயே ஒரு அழகான குட்டி யானையை செய்தான். சபாஷ் என்றார் தாத்தா. பிறகு தாத்தா ஏற்கனவே நெருப்பில் சுட்டு கெட்டியாக இருந்த ஒரு பழைய மண்பானையை எடுத்தார். ராகுல், இப்போது இந்த பானையை உடைக்காமல் வளைத்து இதை ஒரு யானையாக மாற்றி பார்க்கலாம் என்றார். ராகுல் அந்த பானையை வளைக்க முயன்றான். ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. இன்னும் பலமாக அழுத்தினான். டமார் என்று அந்த பானை உடைந்து சுக்கு நூறாக போனது. அது வளையவில்லை. ராகுல் சோகமாக, தாத்தா, இது காய்ந்து கெட்டியாகிவிட்டது. இதை இனிமேல் மாற்ற முடியாது. மாற்ற நினைத்தால் உடைந்து விடும் என்றான். தாத்தா சிரித்துக்கொண்டே சொன்னார், சரியாக சொன்னாய் ராகுல். நம் மனித மூளையும் இந்த ஈர களிமண் போன்றதுதான். நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போது உன் மூளை ஈர களிமண் போல மென்மையாக இருக்கும். அப்போது எதை நினைத்தாலும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம், மனதில் பதிய வைக்கலாம். ஆனால் வயதாகிவிட்டால் நம் மூளை அந்த சுட்ட பானை போல ஆகிவிடும். அப்போது புதிய விஷயங்களை கற்பது மிகவும் கடினம். இதை கேட்ட ராகுல் புரிந்து கொண்டான். தாத்தா, இனி நான் இன்றே படிக்க தொடங்குவேன். இளமையிலே நன்றாக கற்றுக்கொள்வேன் என்று உறுதி கூறினான். கதையின் நீதி, இளமையில் கல். ஈரமான களிமண்ணில் எழுதுவது சுலபம். அது காய்ந்த பிறகு அதில் திருத்தம் செய்ய முடியாது. அதுபோலவே இளமை பருவத்தில் நாம் கற்கும் கல்வி நம் மனதில் கல்லில் எழுதிய எழுத்து போல அழியாமல் இருக்கும். எனவே படிப்பதற்கு சரியான நேரம் இளமை காலமே.